வெல்கம் பேக். இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பார்ட்டை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பார்ட்டை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது ஒரு லென்த்தி ப்ராப்ளம்ங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்த பார்ட்டை வேகமாக சால்வ் பண்ணலாம். இந்த பாரில் ஸ்டெப்டு பாரில் 130 kN கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு லோடு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ லோடுங்கிறது நமக்கு தெரியாது. இது ஒரு லோடு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்னு தெரியாது. 120 kN கொடுத்துருக்குறாங்க. இதில் 50 kN கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த P kN ஒரு வேல்யூ கொடுக்காம அது ஒரு கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணி, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஏதாவது ஒரு லெட்டரை போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த லோடு என்னன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம்னா எந்த லோடு கொடுக்கலையோ, அன்னோன் லோடு கொடுக்கலையோ, அன்னோன் லோடுனா கொடுக்காத லோடு கொடுக்கலையோ, அந்த லோடை நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். ஸோ இந்த லோடை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த லோட்லாம் இப்போ நான் சால்வ் பண்ணுறேன், இதை பாருங்கள். எந்தெந்த லோட்லாம் வலது பக்கம் இருக்குது, ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட். எந்தெந்த லோட்லாம் இடது பக்கம் இருக்குது, ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். இந்த ரெண்டு இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த படத்தை நான் அப்படியே சைலண்ட்டாக வரைஞ்சிட்டு வேகமாக வரைகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 130 kN. இதில் கேபிட்டல் லெட்டர் P. இது என்ன லோடுன்னு நமக்கு தெரியாது. இது 120 kN. இது பார்த்தீங்கன்னா 50 kN. ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட்டை நோக்கி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்னு நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. ரைட்டில் இது ஒன்று இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கார்ல, இவர் ஒருத்தர் ரைட்டில் இருக்கார். சரி, அப்போ P + 50 ரைட்டில் இருக்கிறவரை தனியாக எழுதிடுறேன். ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட், இதில் லாஜிக் என்னென்னா, ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். இதான் லாஜிக். ஃபோர்ஸினுடைய ஈக்குவலன்ஸ், லெஃப்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அது ரைட்டில் ஃபோர்ஸினுடைய, லெஃப்டினுடைய ஃபோர்ஸினுடைய சம்மேஷனுக்கு ரைட்டினுடைய ஃபோர்ஸினுடைய சம்மேஷன் ஈக்குவல். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரைட்டினுடைய ஃபோர்ஸை எழுதியிருக்கிறோம். P + 50 அப்படின்னு போட்டிருக்கோம். இது என்னது, ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட். அப்போ ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் தானே. லெஃப்டினுடைய ஃபோர்ஸ் பாருங்கள், 130 kN, 130 kN ப்ளஸ் லெஃப்டில் இன்னொன்று என்ன இருக்குது, 120 kN போட்டிங்களா? ஸோ கேபிட்டல் லெட்டர் P எவ்வளவு, P இஸ் ஈக்குவல் டு 130, 150, 250 minus 50, 250 minus 50, that is equal to 200 kN. இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை முடிச்சு. ஸோ லோடை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், that is 200 kN. ஸோ இந்த டயக்ராமை நம்ம வேற மாதிரி இப்போ வரைஞ்சுக்கணும். அதுதான் அடுத்த கட்டம், முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா எந்த அன்னோன் லோடு கொடுத்தாலும் அந்த அன்னோன் லோட முதல்ல என்ன நம்பருங்கிறத நீங்கள் மாற்ற தெரியணும். இப்போ பாருங்கள், இதுக்கெல்லாம் நம்பர் கொடுத்துட்டாங்க. இதுக்கு 120 kN கொடுத்துட்டாங்க. இதுக்கு 130 kN உங்களுக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை மட்டும் என்ன மறைச்சி வச்சுருந்தாங்க, P kN மட்டும் மறைச்சி வச்சுருந்தாங்க. அந்த அன்னோன் வேல்யூ தான் என்னது, கேபிட்டல் லெட்டர் P இஸ் ஈக்குவல் டு 200 kN. இதை நீங்கள் இதை என்னவா மாற்றிட்டீங்க, இதை மாற்றிட்டீங்க. ரைட்டுங்களா? இந்த ப்ராப்ளத்தை பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லோடெல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இதை எழுதுறீங்க, ABCD எழுதிட்டீங்க. இப்போ ஏபி பார்ட்டை மட்டும் எடுங்க. இந்த பார்ட்டில் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இது பண்ணுறேன், சும்மா ஒரு டாட்டர் லைன் மாதிரி போடுறேன். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதுதான் உங்களோட வேலை. சரிங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுனுடைய ஃபோர்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுனுடைய ஃபோர்ஸ் எவ்வளவு, 130 kN. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இடது கை பக்கம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, 130. இதுக்கு அந்த சென்டரில் போட்டிருக்கோம்ல டாட், இந்த டாட் போட்டிருக்கோமா, இதுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் 130 kN போட்டோம். சரி, இந்த டாட் போட்டோம்ல, அதாவது நம்ம கன்சிடர் பண்ணுறது இந்த பார்ட்டை தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம கன்சிடர் பண்ணுறது இந்த பார்ட்டு தான். இந்த பார்ட்டை கன்சிடர் பண்ணும்போது இடது பக்கம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் 130 kN போட்டுட்டோம். வலது பக்கம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, வலது பக்கம் இருக்கக்கூடிய
ஃபோர்ஸ் என்ன, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடு எப்படி கால்குலேட் பண்ணுறோம், எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வலது பக்கம் என்ன நல்லா இருக்குது. வலது பக்கங்கிற போது எக்ஸாம்பிளுக்கு இது 200 கிலோ நியூட்டன், சரிங்களா, 200 கிலோ நியூட்டன். ஓகேங்களா, நீங்கள் எந்த சைனையும் போட வேணாம், சைன் போடுறதை அடுத்து சொல்லித்தரேன். 120 கிலோ நியூட்டன். அடுத்து பாருங்க 50 கிலோ நியூட்டன். இவங்கெல்லாம் யாருன்னா ரைட் ஹேண்ட் சைடு, இந்த சென்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய லோட், இந்த சென்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய லோட் 130 கிலோ நியூட்டன். இது முடிஞ்சிருச்சு, சரிங்களா. அப்போ சரி, ஏன் சார் இதில் கேப் விட்டு வச்சிருக்கீங்க, என்ன ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? ஆமாம், அதைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய லோடை ஃபுல்லாத்தையும் எழுதிட்டீங்க, லோடு ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்று தான். ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஃபோர்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸ் எழுதும் போது இவன் என்ன கேட்டிருக்கான், ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸை எழுதுன்னு சொன்னால் எழுதிட்டோம். அதோட சேர்த்து ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ். அதே இது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸ்னு எழுதிட்டேன், அது லெஃப்ட் ஹேண்ட் சைடை நோக்கி இருக்கிறதுனால இது நெகட்டிவ். அதே மாதிரி இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஃபோர்ஸ் தான், ஆனால் ரைட் ஹேண்ட் சைடுக்கு டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது பாசிட்டிவ். ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 200 + 50 எவ்வளவு, 250. 250 - 120 130. அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸும் ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸும் கண்டிப்பாக சேமாக தான் வரும். ஸோ அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்ஸ் 1 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் 1 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, தட் இஸ் 130 கிலோ நியூட்டன். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஃபோர்ஸை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 130 கிலோ நியூட்டனை தான் ஃபோர்ஸை தான் ஃபோர்ஸ் 1ன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் இது எதுக்காக சார் கண்டுபிடிச்சிங்க, இது ரொம்ப ஈஸி. இது எதுக்காக கண்டுபிடிச்சேன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஓகேங்களா, உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இதில் இந்த சைடு ஏபியில் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் பிசியில் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியது வரும்னு சொன்னேன்னா, சிடியில் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியது வரும். இந்த ஃபோர்ஸ் ஏபியில் உள்ள ஃபோர்ஸை வச்சு ஏபியில் உள்ள ஃபோர்ஸ் 1 இன்ட்டு PL/A, பிக்கு பதிலாக F1, எக்ஸாம்பிளுக்கு P1 கூட போட்டுக்கோங்க, P1 போட்டுக்கோங்க, ஏன்னா லோடு 1 தானே. PL1 / A1 E1, ரைட்டுங்களா, A1 E1, ரைட்டுங்களா. P1 இதில் உள்ள ஃபோர்ஸ், ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா P1. அடுத்து அதனுடைய லென்த் வந்து ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஃபோர்ஸ் வந்து P1 நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபோர்ஸ் 1. அதுக்கப்புறம் லென்த்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏரியா π/4 d² நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, d25 mm. அதுக்கப்புறம் யங்ஸ் மாடுலஸ் பார்த்தீங்கன்னா 2 × 10⁵ mm², Nm/mm² போட்டுருவீங்க. போட்டால் நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ΔL, அதாவது இதனுடைய ΔL கால்குலேட் பண்ணிடலாம். அதான் ΔL1, அதான் ΔL1. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ΔL1 மாதிரி ΔL2, ΔL3 பிசியில் உள்ளது, சிடியில் உள்ளது கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, LAE கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ஃபோர்ஸ் P1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோர்ஸ் P1 ஃபோர்ஸுக்கு 1 தான், இதனுடைய ஃபோர்ஸ், இது ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் ஃபோர்ஸ் 1. இந்த ஃபோர்ஸ் 1 தான் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், P1ன்னு சொல்லியிருக்கேன். இந்த P1-ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்மேட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸை போட்டு அதனுடைய டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி ரெண்டு சமமாக வரும்போது அந்த ஃபோர்ஸை தான் ஃபோர்ஸ் 1. அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா P1. இது நீங்களாக எழுதிக்கிறது தான். இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு P1.